பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னென்னா, மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியர் செய்த நாட்களில் அவரை காயப்படுத்தினவர்கள், அவரை அடித்தவர்கள், சிலுவையில் அவரை ஆணியால் அடித்து அவரை காயப்படுத்தினவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவருக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்தார். இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மற்றவர்கள் மேலே ஏதாவது கசப்பு வெறுப்பு நமக்குள்ளே இருக்குமானால் அதை களைந்து போடுவதற்கு நமக்கு தேவன் இன்றைக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்களை மனதார மன்னிக்கிற அந்த கிருபை நமக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தருவாராக. யோசேப்புடைய சகோதரர்கள் இந்த யோசேப்புக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள். அவனை காயப்படுத்தினார்கள், அவனை குழியில் தூக்கி போட்டார்கள், அவன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள், எகிப்துக்கு அவனை விற்று போட்டார்கள், அடிமையை விற்று போட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எகிப்தில் போய் அந்த யோசேப்பு அங்கே உயர்ந்த நிலைமைக்கு மாறுகிறான், பெரிய ஆளாக மாறிவிடுகிறான். அந்த நேரத்தில் கானான் தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சத்துக்காக எகிப்துக்கு வந்த அந்த யோசேப்பின் சகோதரர்கள் பசியோடு கூட வந்தார்கள், பஞ்சத்தோடு கூட வந்தார்கள். இந்த யோசேப்பு வந்திருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து அவர்களை மனதார மன்னித்து அவர்களை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த அந்த வெகு தீமைகளை மனதில் வைக்காமல் அதற்கு பதிலாக மனதார அவர்களை மன்னித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை பராமரித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த யோசேப்பை போல் இருக்கிறோமா? ஒரு கட்டத்தில் இந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஒரு குழப்பம். ஒருவேளை இந்த யோசேப்பு அதை மனதில் வைத்திருப்பான் என்றால் நம்ம அவனுக்கு எவ்வளோ தீமை செஞ்சோம், அவன் அதை மனதில் வைத்திருப்பானோ என்று சொல்லி அச்சப்பட்டார்கள். அப்போ அந்த யோசேப்பு என்ன சொன்னால், நீங்கள் பயப்படாண்டா, நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு நிறைய துன்பத்தை கொண்டு வந்தீங்க, என்னை காயப்படுத்துனீங்க, எகிப்துக்கு என்னை விற்று போட்டீங்க. ஆனால் நீங்கள் அதை குறித்து மன வருத்தப்படாண்டா, உங்களை போஷிப்பதற்கு உங்களுக்கு முன்னே தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர்களை மனதார மன்னிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய சகோதரர்களை நாம் மன்னிக்கிறோமா? நமக்கு தீமை செய்தவர்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்களை மன்னித்து ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்தார். அதே போல் யோசேப்பும் எல்லாரையும் மன்னித்தார். நமக்கு அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம் இருக்குதா? இன்றைக்கி பாருங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்க செய்த சில கஷ்டமான சில வேதனையான அந்த காரியங்கள் நினச்சி அவங்கள மன்னிக்க முடியாமல் இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு ஆசீர்வாத குறைவு. மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகள் தீமைகளுக்காக நம்ம அதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. மாறாக அவங்க செய்த தீமைகளுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவங்க தீமை செஞ்சாங்கன்னா நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். அவங்கள எப்படியாவது ஒரு நன்மை செய்யணும். அவங்க செய்த தீமைகளுக்கு, அவங்க நமக்கு செஞ்ச துரோகங்களையும் நம் மனதார மன்னிக்கும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்குமானா அது ஒரு ஆசீர்வாத குறைவு. அதை நீங்கள் இன்றைக்கி
இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் மன்னிக்க முடியாத காரியங்களை, மன்னிக்க முடியாத ஆட்களை இன்றைக்கி மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராகும். இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களை மன்னிப்பது ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.